ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெட் பேப்பர் 1 நியமன தேர்வுக்கான மேக்ஸ் கொஷின் தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஒரே கோட்டில் அமையாத 10 புள்ளிகளை கொண்டு வரையப்படும் மூலைவிட்டங்களின் எண்ணிக்கை. ஒரே கோட்டில் அமையாத 10 புள்ளிகளை கொண்டு வரையப்படும் மூலைவிட்டங்களின் எண்ணிக்கை கேட்டிருக்காங்க. இதுக்கு ஒரே ஒரு ஃபார்முலா தான், அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி நீங்கள் ஆன்சர் போடலாம். ஓகேங்களா? இந்த கீழே போட்டிருக்கேன் பாருங்கள். மூலைவிட்டங்கள் வரையறதுக்கு எத்தனை புள்ளிகள் தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 2 பாயிண்ட் இருக்குது அப்படின்னா அதில் மூலைவிட்டம் வரையறதுக்குன்னா 2 புள்ளி தேவை. ஓகேங்களா? எந்த ஒரு படம் நீங்கள் இப்படி ஸ்கொயர் எடுத்தாலும் எது எடுத்தாலும் மூலைவிட்டங்கள் வரையணும்னா 2 புள்ளிகள் தேவை. இங்கே ஒரு புள்ளி வேணும், இங்கே ஒரு புள்ளி வேணும். அதே மாதிரி இது ஒன்று இது ஒன்றுன்னு தேவை இல்லையா? மொத்தமாகவே மூலைவிட்டங்கள் வரைய எத்தனை புள்ளிகள் தேவை எத்தனை புள்ளிகள் தேவை அப்படின்னா 2 புள்ளிகள் தேவை. அதுக்கு ஃபார்முலா என்னென்னா, எத்தனை புள்ளிகள் அவங்க கொடுத்துருக்காங்க பாருங்கள். 10 புள்ளிகளை கொண்டு 10 புள்ளிகள் கொடுத்துருக்கனால இங்கே 10 போடணும். இங்கே 10 இங்கே போட்டிருக்கோம் பாருங்கள் 10. சி இங்கே 2ன்றது மூலைவிட்டங்கள் வரைய எத்தனை புள்ளிகள் தேவை, அந்த 2 அங்கே போடணும். ஓகேங்களா? இதுதான் ஃபார்முலா. இது 10C2 இப்படி கொடுத்தாங்கன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, 10 அப்படியே குறைச்சி நம்ம எழுதணும். 2 தடவை மட்டும் எழுதணும், 2 டேர்ம் மட்டும் எழுதணும். 10 9 டிவைட் பை 2 × 1. இந்த 2 இப்படி எழுதணும், 2 × 1ன்னு எழுதணும். ஓகேங்களா? இப்போ நீங்கள் அப்படியே அடிச்சிடலாம். I 2 10, மீதி என்ன இருக்குது, 5 9 தான் இருக்குது. I 9 45. அப்போ ஆன்சர் என்னென்னா 45 இந்த கொஸ்டினுக்கு. ஓகேங்களா? இதிலே உங்களுக்கு இதில் கொஸ்டினில் எப்படி கேட்டிருக்காங்கன்னா, ஒரே கோட்டில் அமையாத 10 புள்ளிகள், ஒரு கோட்டில் அமையாத அது மட்டும் இல்லாமல் வேறு எப்படி கேட்கலாம் அப்படின்னா, ஒரு கோட்டில் அமையாத 10 புள்ளிகளை கொண்டு எத்தனை சதுரங்கள் வரையலாம், எத்தனை முக்கோணங்கள் வரையலாம் அப்படி கேட்டிருப்பாங்க. அதில் நீங்கள் முக்கோணம் வரைகிறதுக்கு எத்தனை புள்ளிகள் தேவை, 3 புள்ளிகள் தேவை. அந்த இடத்துல இப்போ C2 அந்த 2 இருக்கிற இடத்துல நீங்கள் 3ன்னு போடணும். முக்கோணத்துக்கு சதுரத்துக்கு 4ன்னு போடணும். ஏன்னா ஒரு சதுரம் வரைய 4 புள்ளிகள் தேவை இல்லையா? அது மாதிரி 4ன்னு போடணும். இங்கே 10 புள்ளிகள் கொடுத்துட்டு அந்த இடத்துல 10ன்ற இடத்துல 10ன்னு போடுங்க. வேறு எத்தனை புள்ளிகள், 20 புள்ளிகள் 30 புள்ளிகள் கொடுத்துருந்தாலும் அந்த 10க்கு பதிலாக அந்த இடத்துல நீங்கள் மாற்றி இந்த இடத்துல போடணும். போட்டிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் இதே மாதிரி இந்த ஃபார்மேட்டில் நீங்கள் போடலாம். இப்போ பாருங்கள், வேறு என்ன சொல்லணும்னா, இப்போ 20C2 இப்படி கிடைக்குது 20 புள்ளிகள் அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா நீங்கள் 20 2 தடவை குறைச்சி எழுதணும். 20 × 19 டிவைடட் பை இந்த 2 × 1. ஓகேங்களா? இப்போ முக்கோணத்துக்கு 3 புள்ளிகள் தேவை இல்லையா? அப்போ இந்த இடத்துல 3 × 2 × 1 இப்படி எழுதணும். குறைச்சி நீங்கள் எழுதிட்டு வரணும். இங்கே கீழே இருக்கிற 2 மட்டும் லாஸ்ட் வரைக்கும் 1 வரைக்கும் நீங்கள் குறைச்சி பெருக்கல் எழுதணும். மேலே இது கீழே இங்கே என்ன இருக்கோ அதை பொறுத்து 2 தடவையாக 3 தடவையாக இங்கே எழுதணும், குறைச்சி எழுதணும். இப்போ இங்கே 10 இருக்குன்னா 10 9ன்னு எழுதணும் இல்லையா? அப்போ இங்கே 3 இருந்ததுன்னா இங்கே 3 தடவை எழுதணும். 10 9 8 இப்படி எழுதணும் மேலே. ஓகேங்களா? வேறு ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். 10C3 முக்கோணம் வரையறதுக்கு 3 புள்ளிகள் தேவை அப்படின்னு கொஸ்டின்ஸில் இருந்ததுன்னா, முக்கோணம்னு கேட்டிருந்தாங்கன்னா கீழே இங்கே 3 போட போகிறீங்க. அதை நீங்கள் எப்படி எழுதணும் அப்படின்னா, 10 3 தடவை எழுதணும். எடுத்து 10 9 8 குறைச்சி எழுதணும் டிகிரீஸில். இந்த 3 நீங்கள் 3 2 1 1 வரைக்கும் நீங்கள் எழுதணும். அப்புறம் நீங்கள் கேன்சல் பண்ண வேண்டியதான். எப்படி கேன்சல் பண்ணி 4 2 3 9 13 30 30 4 120 இப்படி தான் பெருக்கி எழுதணும். ஓகேங்களா? இப்போ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் 45 ஆப்ஷன் ஏ. ஒரே கோட்டில் அமையாத 10 புள்ளிகளை கொண்டு வரையப்படும் மூலைவிட்டங்களின் எண்ணிக்கை 45. இப்போ அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். இது ஈஸியானது தான். பின்னங்கள் தான் கொடுத்துருக்காங்க. 3/4 மற்றும் 1/3 வித்தியாசம்னாலே மைனஸ் பண்ணணும். ஓகேங்களா? இதுக்குள்ள வித்தியாசம், இதை விட இது எவ்வளோ அதிகமாக இருக்குது அது கண்டுபிடிக்கணும்னா என்ன செய்யணும், ஒரு நம்பர்லேருந்து இன்னொரு நம்பரை கழிக்கணும். கழிச்சா தான் அதனுடைய வித்தியாசம் உங்களுக்கு தெரியும். இப்போ கீழே போட்டிருக்கேன் பாருங்கள். 3/4 - 1. சிம்பிளாக சின்ன பின்னங்கள் சின்ன சின்ன நம்பரில் தான் கொடுத்துருக்காங்க. இது அப்படியே என்ன செய்யணும்னா, கிராஸ் மல்டிப்ளை குறுக்கு பெருக்கல் பெருக்கி கீழே இருக்கிறத அப்படியே பெருக்கி போட்டுக்கலாம். 3 3 9 4 1 4 இந்த மைனஸ் நடுவில் 4 3 12 கீழே 2த்தையும் பெருக்கி கீழே போட்டுருங்க. அப்போ 9 4 போச்சுன்னா 5 5/12. ஆன்சர் 5/12. அதுக்கு பாருங்கள், ஆப்ஷன் ஏயில் இருக்குது. ஆப்ஷன் ஏ தான் கரெக்டான ஆன்சர். ஓகேங்களா? வெரி ஈஸியான சம். இந்த சம்மில் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட்ஸில் தெரிவிங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நம்புகிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.